ஜெய்நாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதனம் கலியுதயம் காஞ்சமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு மனசில் பகவானை நினச்சா தரிசனம் ஆகுமா? மனசில் பகவானை நினச்சா தரிசனம் ஆகுமா? இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதான அந்த இன்சிடெண்ட்டுக்கான மொத்த டிஸ்கிரிப்ஷனும் நம்ம ஒரு சேனலில் மட்டுமே பெரியவாளுடைய அனுகிரகத்தில் நடந்துட்டுருக்கு. அதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் இருக்கிறத நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்றது. என்னால் முடிஞ்சுதான் அதை சொல்லுவேன். அதுதான் இது பகவானை மனசில் நினச்சிட்டா தரிசனம் வாங்கினா அந்த மகாபிரிவா அப்படிங்கிறவே பகவான் ஆகிட்டா ஏன் நடக்காது? இது ஸ்ரீ எஸ் குருமூர்த்தி அவருடைய அனுபவம். அவர் காமராஜரோட சேர்ந்து இண்டிபெண்டன்ஸ், அதுக்காக இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அரெஸ்ட் ஆகியெல்லாம் கூட இருக்கார். அப்புறம் காமராஜர் தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அந்த நேரத்தில் நடந்த சமயம் இது ஒரு இன்சிடெண்ட்டு. குருமூர்த்தி சிம்சனில் வேலைக்கு போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் அதெல்லாம் மூமெண்ட்லேருந்து இதுக்கப்புறம் சேர்ந்துட்டார். ட்ரேட் யூனியனில் பிரசிடெண்ட்டாக ஆகி அங்கே ஒர்க்கர்ஸுக்கு மொத்தமாக அவருக்கு மட்டும் ஆதரவாக இல்லாமல் குருமூர்த்தி என்ன பண்ணியிருக்கார், எம்ப்ளாயர் அந்த கம்பெனியும் நல்லா நடக்கணும், அந்த எம்ப்ளாயீஸோட இதுவும் அவளும் நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணி பண்ணது குருமூர்த்தி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு அவருக்கு நல்ல பேர் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாள். பேலன்ஸ் பண்ணி பண்ணார். அந்த மாதிரி யார் பண்ணுறா? இப்போ எல்லாம் பணத்தை வாங்கிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து எம்ப்ளாயீஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப இது பண்ணிவிடுவா. அவளுக்கு ஒன்றுமே டெவலப்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் குருமூர்த்தி அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அந்த ட்ரேட் யூனியனில் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு தடவை இவர் குருமூர்த்தி இருக்கும்போது இவருடைய அப்பா குப்புசாமி ஐயர், அவர் ஒரு அட்வொகேட்டு. குருமூர்த்தியோட மாமியாரும் கூடவே இருந்திருக்கார். ஒருவேளை மாமனார் இல்லையா இருக்கும், அதனால் மாமியார் கூடயே இருந்திருக்கா. அவளுக்கு அந்த மாமியாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்த சமயம் ஒரு ரூமில் ஒரு கட்டில் மேலேயே எப்போ காட் மேலேயே தான் படுத்துட்டு இருப்பானாம். அது மேலேயே தான் எல்லாமே ஆகாரம் அது தான் யாரோ கவனிச்சிருந்தா போல இருக்குது. அப்படி இருந்தார். அப்படி இருக்கும்போது மகாபிரியோட ரொம்ப அத்தியந்த பக்தி உண்டான் அந்த குருமூர்த்தியோட மாமியாருக்கு. அதனால் இப்போது மகாபிரிவா எங்கே இருக்கா அப்படின்னு அந்த வயசான குருமூர்த்தியோட மாமியாருக்கு தெரியாது. இருந்தாலும் பெரியவாளை நம்ம போய் தரிசனம் எப்படி பண்ணியிருந்தோம், நம்மளுக்கெல்லாம் உடம்பு நன்னா இருந்தபோது நம்ம எல்லா இடத்துக்கும் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணோம். ஆனால் இப்போ பெரியவா எங்கே இருக்கானே தெரியல, ஒரு தடவையாவது நம்ம பார்த்துடலாமே, பார்த்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிறாளாம். ஆனால் அதுக்கு வழி யார் பண்ணுவா? பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனே பண்ணிக்க வேண்டிதான். இந்த குருமூர்த்தியோட மாமியாருக்கு மனசில் அந்த மாதிரி இருக்க ஒரு இது பெரியவாளுக்கு அப்படி பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சிருக்கு. மகாபிரிவா மேனால உட்காந்துட்டு மெட்ராஸில் ஒரு இடத்துல போயிட்டே இருக்கா. அப்போ நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேனாலேருந்து உள்ளேந்து பெரியவா ஒரு ஒரு டப்னு டேப் பண்ணி இந்த இடம் என்னது அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அந்த பல்லக்க தூக்கின்னு போகிறவா அதில் ஒருத்தர் சொன்னாராம், இது திருமலை பிள்ளை ஸ்ட்ரீட் அப்படின்னு தெரு அப்படின்னாராம். ஓஹோ, இங்கே தான் காமராஜர் வசிக்கிறார். சரி, யாராவது சீக்கிரமாக போய் குருமூர்த்தி கிட்ட சொல்லுங்க, நான் வந்துட்டுருக்கேன், அவருடைய கிரகத்துக்கு வந்துட்டுருக்கேன்னு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் வேகமாக அணுக்கு தொண்டரை வேறு யார் போனான்னு தெரியல, வேகமாக ஓடி போய் குருமூர்த்தி கிட்ட சொன்னாலாம். அவர் பாவம் அவர் இந்த பூர்ண கும்பம் அது இதெல்லாம் கூட ரெடி பண்ண முடியலையா, வேகமாக பண்ணிகிட்டு இருக்காவா. பண்ணிட்டா பெரியவா வரான்னா இப்படி பெரிய இதுவாக இருக்கும், பயங்கரமாக பெரியவா உள்ளெல்லாம் பூஜை ரூமுக்கெலாம் அப்படி இருந்து பூஜை பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சா
பரமேஸ்வரன் வர்றது வந்து யாருக்காக வரா? யாரோ ஒரு பக்தை எழுதுன்ட்ருக்கா, பெரியவாளை தரிசனம் பண்ண முடியலன்னு, அதுக்காக வந்துட்டுருக்கார். அதனால் பெரியவா அதுக்கெல்லாம் கவலைப்படல. நேராக வந்தால் ஜெயசங்கரன்னு வந்தது, நேராக குருமூர்த்தி வீட்டுக்கு போ அப்படின்னா ஒரு பெரியவாளே சொன்ன வழி அது இந்த வீடு தான் அப்படின்னு. அதில் அந்த வீடு பெரிய கேட்டு, 2 கேட் இருக்க போல இருக்குது. ஒன்று கார் இருக்குது, ஒன்று மெயின் இருக்குது. அந்த கேட்டு மெயினாக இருக்கிற கேட்டுக்கு திறந்து பில்டிங்கிட்ட வந்தால் அந்த பில்டிங்கோட சைடில் லெஃப்ட் சைட்லேயே ஒரு ஒரு பாத்வே போகிறதான். அது சும்மா அந்த இடத்துல ஏதோ சும்மா செடிகள்லாம் இருக்கும் போல இருக்காங்க ஏதோ. அது இவ தான் இந்த மேனாவை தூக்கின்னு போகிறவாள்லாம் போகிஸ்க்கெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கல் முள்ளு மேலாம் நடந்தவா தானே. இந்த வழியாக போனேன். அவள் வந்து அங்கே எதிர்பார்த்துட்டு அங்கே நிற்கிறா. மேலே ஏறி பெரியவா பில்டிங்குள்ளே வருவான்னு பங்களாக்குள்ளே. பெரியவா அதெல்லாம் விடலை. அவள் வர்றத அந்த பக்தைக்காக வராது இல்லையா. ஆனால் பெரியவா அப்படி போகிறத பார்த்துட்டு அவளை கூடயே போனால் அந்த சைடில் இருக்க அந்த பாத்வே, அந்த இது பில்டிங் பக்கத்தில் இருக்க வழியாக போய் கரெக்டாக அவன் வந்து அவன் மாமியார், குருமூர்த்தியோட மாமியார் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் இருக்கான்னு பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பெரியவா பரமேஸ்வரன் அதனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா வேறு யாராவது இருந்தால் கேட்டுருப்பா, அவங்க மாமியார் எங்கே அப்படி இல்லை ஏதாவது ஒன்று அப்படி தானே. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தெரியுது, காமிக்கிறார். பெரியவா நேரம் இப்படி போ அப்படின்னா அங்கே போனாராம். நிறுத்துக்கோன்னு இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் ஜன்னல்லாம் திறந்துருக்கு. அங்கே ஒரு கட்டில் போட்டிருக்கா. அதில் அந்த குருமூர்த்தியோட மாமியார் வந்து அதில் படுத்துட்டுருக்கா. எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுந்து அப்படியே அதுலேயே உட்காந்துட்டு பரமேஸ்வரனே நம்ம சொல்கிற மாதிரி தான் கன்னத்தில் போட்டுட்டு அழுதுருக்கா. பெரியவா அங்கேருந்து 2 கையும் தூக்கி அவனுக்கு ஒரு அவருடைய ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கார். சொன்ன உடனே அப்படியே திருப்பி அப்படியே போங்க அப்படின்னாலாம். திருப்பி வந்தாலும் உள்ளே வருவான்னு பார்த்தா பெரியவா நேராக வெளியில் போயாச்சு. அதனால் இந்த குருமூர்த்தியோட மாமியாருக்கு பகவானை மனசில் நினச்சிருந்தா அவ்வளோதான். தரிசனம் ஆகுமா, இனிமேல் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பரமேஸ்வரனை நேர வீடு தேடி வந்துட்டாரே. அந்த நினச்ச போது அங்கே பெரியவாவுக்கு பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம போகணும், அதனால் வந்துட்டார் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு அனுகிரகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த உண்மையான பக்திக்கு பரமேஸ்வரன் இறங்கி வருவார் அப்படிங்கிறது தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர மகாபரி பாதமேஸ்வரன்.